எங்க இவ்வளவு வேகமா நம்ம மாமியார் போறாங்கன்னு தெரியலையே. இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு பாட்டு பாட முடியுதா? இந்த மருமக என்ன பாட்டு பாடினாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. ஓஹோ, பாட்டு பாடுறதுக்கு தனியா ஒரு இடம் தேடுறீங்களா? தனியா போய் பாடினா உங்க பாட்டை நாங்க குறை சொல்ல மாட்டோமா? சார காத்து சில்லுன்னு வீசினா ஒரு போர்வை எடுத்து பாத்திக்க வேண்டியதானே. நீங்க பாட்டு பாடுறத கேட்டு ஆசையா வந்தேன். பாருங்க பாருங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? இருங்க இருங்க இருங்க, இந்த வயசுல உங்களுக்கு நம்ம வீட்டு முத்தத்தை தூத்து தொளிச்சு ஒரு கோலம் போடுறதுக்குள்ள இடுப்பெலும்பெல்லாம் ஒடிஞ்சு போகும். இதுல தெருவெல்லாம் கோலம் போட போறீங்களாக்கும். தெருவெல்லாம் கோலம். என்ன மதனி வந்துட்டியாமா? எங்க அம்மா பாடுறதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரிம்மா, சொல்லல உங்க அம்மா பாட சொல்லு. அம்மா நீங்க பாருங்கம்மா. உனக்காக மச்சான் காத்திருந்தேன், உறங்காம கண்ணே விழிச்சிருந்தேன். உனக்காக மச்சான் காத்திருந்தேன், உறங்காம கண்ணே விழிச்சிருந்தேன். நல்ல வேளத்தை உறங்காம கண்ணு முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஒரு வேளை கண்ணை மூடிட்டீங்கன்னா செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ணிடுவாங்க. என்ன பாட்டு பாடினாலும் இப்படி ஏதாவது கலாச்சிக்கிட்டே இருக்க. ஆசையா ஒரு பாட்டு கூட பாட முடியல போ. எம்மா எம்மா ஃபீல் பண்ணாதீங்கம்மா. எத்தே தனியா உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க. இருந்தாலும் மருமகளே உனக்கு என் மேல எம்புட்டு அக்கறை. அதான் பக்கத்துல உங்க மகா இருக்கல்ல, அவளையும் சேர்த்து வச்சு ஃபீல் பண்ணுங்க. நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். பாத்தேடி உன் மைனிகேரி, நீ நானும் சேர்ந்து ஃபீல் பண்ணனும் சொல்லிட்டு போறா. எம்புட்டு கொழுப்பு அவளுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. எல்லாம் நீங்க கொடுக்குற இடத்துல தான் மைனிகேரி இம்புட்டு சேட்டை பண்ணுதாவ, இம்புட்டு வம்பளுக்காவ. ஓ அப்படியாடி சொல்ற? அப்ப நான் தான் அவளை அடக்கி வைக்கணுமா? அடக்கி வச்சா மட்டும் பத்தாதுமா, இந்த காலத்துல மருமகளா அடிச்சு வைக்கணும். அடியா தாடி அடிச்சு வைக்கிறதா? செத்த உட்காரு, எப்படின்னு சொல்லித்தரேன். சொல்லித்தரவா சொல்லித்தரவா சொல்லித்தரவா. என்ன நமக்கு ஏதோ சொல்லித்தரேன்ட்டு இவ ஒரு பக்கம் பாடிட்டு இருக்கா. மருமகளை தான் கொடுமைப்படுத்தத்தான் சொல்லித்தரவா. ஓஹோ, மருமகளை எப்படி கொடுமைப்படுத்துறதுன்னு என் மாமியாருக்கு இவ கிளாஸ் எடுக்கிறாளா? ஐயோ ஐயோ, மாமியார் கொடுமை தாங்க மாட்டாம வீட்டை விட்டு ஓடி வந்தவெல்லாம் என் மருமகளுக்கு மாமியார் கொடுமைக்கு கிளாஸ் எடுக்கிற. எல்லாம் கால கொடுமை சார் இது. எம்மா சமைக்க சொல்லி எப்ப பார்த்தாலும் கொடுமைப்படுத்தணும், துணியெல்லாம் துவைக்க சொல்லி பாடாப்படுத்தணும். எப்பவுமே வீட்டுல அவதானடி சமைக்கிறா, அவதானடி துணியெல்லாம் துவைக்கிறா. எம்மா நான் மாமியார் வீட்டுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன காரணம்? என் மாமியார் என்னதான் சமைக்க சொல்லுது, துணி எல்லாம் துவைக்க சொல்லுது, வீட்டெல்லாம் கூட பெருக்க சொல்றாங்க. இந்த கொடுமை தாங்க மாத்த நான் வீட்டை விட்டு வந்துட்டேமா. அடி பாவி மகளே, எல்லா மருமகளும் செய்யற வேலையை தாண்டி ஓ மாமியார் ஒண்ணு செய்ய சொல்லிருக்காங்க. இதுக்கு ஏண்டி வந்த? இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கறதுல இருக்கு சுகமே தனி. ஆமாட்டி, எதுக்கு உன் மாமியார் என்னை போன் பண்ணி திட்டுன்னு திட்டுச்சு? என்ன பிரச்சனையாச்சுன்னு சொல்லுடி. அதுவாம்மா வேற ஒண்ணும் இல்ல. எம்மா மருமகளே, இன்னைக்கு நீ என்ன சமைக்க போறன்னு கேட்டாங்க. ஓகே கேட்டாங்க, அதுக்கு நீ என்ன சொன்ன நாத்து? மருமகளே நீ எங்க இருந்து வந்த? நான் எங்க போனேன்? இவ்வளவு நேரம் அம்மா பொண்ணு பேசுறத பக்கத்துல நின்று ஒட்டு கேட்டுட்டு தானே இருந்தேன். இது வேறயா? சரி நாத்து, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. உன் மாமியார் நீ என்ன சமைக்க போறன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? ஆமா நீ இன்னைக்கு நீ என்ன சமைக்க போறன்னு என் மாமியார் என்ன பார்த்து கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு சமைக்கவே தெரியாதத அப்படின்னு சொன்னேன். அடச்சி, நான் பெத்த மவளே, கிச்சனுக்குள்ள வாடி சமைக்க சொல்லித்தாரேன்னு சொன்னா கிச்சன் பக்கமே வர்றதில்ல. இப்படி உன் மாமியார் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கேடி. எம்மா என்னம்மா நீ பொங்குற ஓவரா இருமா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? உன் மாமியார் பதிலுக்கு என்ன சொன்னாங்க? ஏமா இத கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அதுக்கு நீ என்னடி சொல்லி சமாளிச்ச? வேற என்ன சொல்றது, அத்தை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு சொல்லலன்னே. அடச்சி, அதான் என் மாமியாரு என்ன திட்ட முடியாம உங்களுக்கு கால் பண்ணி உங்களை போட்டு திட்டிருக்காங்க. ஓ அப்படிதான் நடக்குதா சங்கதி? சரிங்க, அப்போ நானும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துறவா? மருமகளே நீ என்ன சமைப்பியோ அதை சமமா. நீ சமைக்கிறது எப்படியா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆமா நீங்களும் சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். சரி, நம்ம ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நினைச்ச டிஷ் இன்னைக்கு ட்ரை பண்ணிட வேண்டியது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முதல்ல செஞ்சு முடிச்சிருவோம். தன்னை நானே தானே நானே தன்னை தன்னை நன்னை நானே நன் தானே நானே. பாட்டாடி இந்த மருமகளே, நான் பாட்டு போடும்போதெல்லாம் பக்கத்துல உட்காந்து கழுவி ஊத்திட்டு இப்ப அவ பாட்டு பாடிட்டு போறா பாரு.
அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் இருந்தாங்க. ஆத்தாள் மகளும் இந்த இடத்த கடன் கொடுக்காம இங்கேயே உட்காந்துக்கிறது போற. ஒரு வேலையும் பார்க்கறது இல்ல, சோலையும் பார்க்கறது இல்ல. அம்புட்டு வேலையை ஒத்தியில நானே பார்க்க வேண்டியது இருக்கு. என்னம்மா மருமகளே? என்னத்த மாமியாரே? என்ன நீங்க எங்க அம்மாவை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் இப்படி எய்த்து பேசுறீங்க. ஏண்டி உன் மாமியாருக்கும் உனக்கும் சண்டைனா ஏன்டி என் மாமியாருக்கு எனக்கு சண்டையில தூட ட்ரை பண்ற? அப்படி சொல்லுமா மருமகளே. சரி, கையில என்னது? அது ஒண்ணு இல்ல, என் போன் அடிக்குது, நான் போயிட்டு வரேன். இது இங்கே இருக்கட்டும். இது அங்கிட்டு தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறோம்? பேசாம போன் பேசிட்டு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஒரு மாமியார் வீட்டுல இருக்காளே, அவளுக்கு ஏதாவது கொடுப்போம் வைப்போம்னு தோணுதா? என்னம்மா சொல்ற? ஒன்னும் புரியலையே எனக்கு. அதுவாடி, என்னத்தையாவது பார்க்க வேண்டியது, பண்டம் பார்த்து திங்க வேண்டியது. பக்கத்துல மாமியார் இருப்பாளே, நாத்தனார் இருப்பாளே, அவளுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தோணுதா அவளுக்கு? அவள் ஆட்டில் தனியா தின்னுகிட்டே இருக்கா. அம்மா, இத பவுல்ல இருக்கிறத சொல்லுதியா? இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா? எனக்கெல்லாம் வேண்டாம். அப்படி என்னத்தை தான் செஞ்சு திங்கான்னு தெரியல டி. கொண்டா, நான் ஒரு ரூபாய் எடுத்து தின்னு பார்த்துட்டா வரதுக்குள்ள வச்சிடறேன். ஞம் 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 ஞம். எம்மா அண்ணி வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுமா. எம்மா அண்ணி கிட்ட வந்துட்டாவமா, சீக்கிரம் வையுமா. என்னடி இது இப்படி இருக்கு? என்ன நாத்தே, நான் பவுல் அந்த பக்கமா வச்சிருந்தேன், பவுல் இந்த பக்கம் இருக்கு. அது வந்த அண்ணி. என்னடி வந்த நீ வெந்த நீங்கிட்டு இருக்க? நான் சொல்றேன். அதுவா மருமகளே, நீ ஏதோ வச்சிட்டு போயிருக்கியா, காக்கா திங்கிறதுக்கு வந்துச்சு. அதான் என் மாவ பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி. அம்மா, அது தின்னு பத்தியே எப்படி இருந்துச்சு? சரி, நல்லாவே இல்லடி. ஒரு உப்பு இல்ல, ஒரு உரப்பு இல்ல, ஒரு சூடு இல்ல, ஒரு குளிர்ச்சி இல்ல, ஒரு வாயில வைக்க முடியலடி. லேசா புளிப்பா இருக்கு, நல்லாவே இல்ல பத்துக்க. சரி, இனிப்பாக இருக்குன்னு பார்த்தா இனிப்பும் இல்ல, நல்லாவே இல்ல. ஆமா மதனி, காலையில இருந்து இந்த பவுல கையில வச்சு கடைஞ்சுக்கிட்டே திரியுதீங்களே, என்னது இது? ஓ அதுவா நாத்து, இது வேற ஒண்ணும் இல்ல. இந்த முகத்துக்கு போடுறதுக்காக சில பொருள் எல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். என்ன மருமகளே, முகத்துக்கு போடுறதுக்கா? ஆமாத்தே, என்னாச்சு? இத்தே இதுல ஃபேஷியல் பவுடரு அப்புறம் இந்த கெமிக்கல் எல்லாம் நிறைய இருக்குதே. ஏன் நீங்க வாந்தி அடிக்கிய? உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கலையா? அது இல்ல மருமகளே, நான் ஏதோ திங்கிறதுக்கு பண்டம் தான் பார்த்து வச்சிருக்கேன் நினைச்சி ரெண்டு கரண்டி எடுத்து வாயில போட்டு தின்னு பார்த்துட்டேன் மருமகளே. அட அல்ப மாமியாரே, என்னத்தை கொண்டாந்து வச்சாலும் தின்றதானா? திங்கிறதுக்கு ஒரு வரமர வேண்டாம். போய் ஃபேஷியல் பண்ற பவுடர் இல்லாம திம்பாங்க. ச்சே. ஏன் மைனி, இது ஃபேஷியல் பண்றதுன்னு சொல்லிட்டு வைக்கப்படாது? அட கர்மம் பிடிச்சவங்களா, கண்டதையும் நீங்க திம்பின்னு எனக்கு கனவா கண்டேன். போங்கட்டி. ஏன்னாத்தே, உங்க அம்மா மட்டும் வாந்தி எடுக்கவளே, நீ வாந்தி எடுக்கலையா? நான் தான் அதை திங்கவே இல்லையே. என்ன ஒரு அதிசயம், உங்க அம்மாவுக்கு முன்னாடி நீ தானே திங்கிறதுக்கு பரப்ப, நீ எப்படி திங்காம இருந்த? அது வேற ஒண்ணும் இல்ல மருமகளே, முதல்ல நான் தின்னு பார்த்தேன். அவ திங்கிறதுக்கு வாங்கினா அதுக்குள்ளார நீ வந்துட்ட, அதான் அவ திங்கல. நல்ல வேலை, நீங்க ரெண்டு பேரும் தின்னு தீக்கிறதுக்குள்ள நான் வந்துட்டேன். நல்ல வேலை மதனி, நாங்க தின்னு தீக்கிறதுக்குள்ள வந்தீங்க. இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா காலி பண்ணிருப்போம். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏதாவது ஆயிருக்கும். ஆமா, உனக்கும் உங்க அம்மைக்கு ஆகுதுன்னு எனக்கு கவலையாக்கும். திரும்பவும் நான் பவுடர் எல்லாம் எடுத்து கலக்கி அது ரெடி பண்ணி சேர்க்க 1/2 மணி நேரம் ஆகும். அதான் என் கவலை. எப்பா, இவ்வளவு கிட்ட பினாயில வத்தா கூட பார்த்துதான் வைக்கணும். ஜூஸ் பாட்டில் நினைச்சு எடுத்து குடிச்சாலும் குடிச்சிருவாளுங்க. ஏன்டி இதெல்லாம் தின்னுட்டேன்னு எனக்கு எதுவும் ஆகாதா? எதுவும் ஆனா அப்புறம் பாத்துக்கலாமா, இப்போதைக்கு எதுவும் ஆகல. லைட்டா வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குடி. எம்மா ஒன்னு சொல்லட்டாமா? சொல்லுடி, வேணான்னா விடவா போற? சொல்லி தொலை. எம்மா, பக்கத்து வீட்டு மருமக இன்னைக்கு வடை பாயசம் எல்லாம் பண்ணிருக்காங்கம்மா. இது பக்கத்து வீட்டு மருமக இன்னைக்கு வடை பாயசம் எல்லாம் பண்ணிருக்காளா? இரு, என் மருமகளை கூப்பிட்டு என்னன்னு கேக்குறேன். மருமகளே. என்னத்தையே சொல்லுங்க. அண்ணி, பக்கத்து வீட்டுல மருமக வடை பாயசத்தோட சமைச்சிருக்காங்க தெரியுமா? சும்மா நாத்தி, இன்னைக்கு அவங்க மாமியாருக்கு தவசம், அதனாலதான் வடை பாயசம் எல்லாம் செஞ்சு சமைச்சிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, வடை பாயசத்தோட சமைக்கணும். பேசாம உங்க மாமியாருக்கு தவசம் பண்ணிருங்க. என்ன நாத்து சொல்ற? பாவி மவளே, நீ வடை பாயசத்தோட சாப்பிடணுங்கிறதுக்காக எனக்கு அடி தவசம் பண்ண சொல்ற? ஐயோ அம்மா சாரிமா, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேம்மா. என்ன பண்ண நாத்து, எனக்கு வடை பாயசம் எல்லாம் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. நான் டக்க மாட்டேக்குதே எதுவும். வடை பாயசம் அதான் நம்ம கிடைக்கலன்னு ஆயிப்போச்சே. ஏதாவது உன் மருமக சமைச்சிருக்காளா இல்லையா? ஏம்மா மருமகளே, இங்க வாமா. அத்தை, அதே இடத்துல 1/2 நாளா உட்காந்துருக்கீங்க, தூரம் வாங்கத்த. அசிங்கப்படுத்திட்டாளேம்மா உன் மருமக. அத்தை, நான் இன்னைக்கு ரசம் வச்சேன். ரசத்தை வைக்கிறதுதான் இம்பிட்டு பில்டப்பா உனக்கு? ஆமாத்த, நான் வச்ச ரசத்தை அப்படியே நெட்ல போட்டேத்த, 1000 லைக் வந்திருக்குத்த. வரட்டும். ஏம்மா, நீ லைக் பண்ணியாமா? நான் எதுக்கு லைக் பண்ண போறேன்? ஏம்மா, உன் மருமக வச்ச ரசத்தை பார்த்து 1000 பேர் லைக் பண்ணிருக்காங்க. நீ ஒரு லைக் பண்ண கூடாது? அவங்க எல்லாம் அவ வைக்கிற ரசத்தை பார்த்து தான் லைக் பண்ணிருக்காங்க. நான் அதை சாப்பிட்டிருக்கேன் பாத்தியா, அதனால லைக் பண்ணவே முடியாது என்னால. அது பார்க்க தாண்டி நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா தான் அது எவ்வளவு கன்றாவியா இருக்கும்னு தெரியும். எத்தே, நான் இன்னைக்கு ரசம் வச்சிருக்க கூடாது. பின்ன சோத்துக்கு எதை மருமகளை வச்சிருக்கணும்? சோத்துல ரசத்துக்கு பதிலா விஷத்தை வச்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ராஜ்குமார், கவினிலா, ரோகிணி, சுதா, ஜெயராஜ், செல்வம், தமிழ்ச்செல்வம், ஓவியா, மகாதேவன், கனிஷ்கா, கர்ஷித். இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க நேம் இந்த லிஸ்ட்ல வரலனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா வரும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.